வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அரசியல் எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குதோ, அதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளும் பரபரப்பாக இருக்கிறது. போன வாரம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மத்தூர் சத்யா மீது அ அந்த கட்சியை சார்ந்த பெண்கள், அ வெளியில இருக்கக்கூடிய பெண்கள் பல பேர் வந்து கட்சி தலைமையை அணுகி, அவருக்கு எதிராக நெறைய பாலியல் புகார்கள் குடுத்தாங்க. அ அவர் வந்து தங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ப அந்தரங்கத்த பயன்படுத்திக்கிட்டு, அ அவர்கள் தனிமையில் இருக்கக்கூடிய நேரங்களில் அதை வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து, அத வந்து அவர் பல பேரோட பகிர்ந்திருக்கிறாரு. அத வச்சு மிரட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற சீரியஸ் அலிகேஷன்ஸ். உண்மையிலேயே அத பார்க்கும்பொழுது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா, மத்தூர் சத்யா என்பவர் இடதுசாரி கருத்துக்களை பேசக்கூடிய ரொம்ப முற்போக்கான ஒரு இளைய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சமூகத்துல அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. நெறைய டிபேட்ஸ்ல வந்து அவர் பங்கெடுத்தாரு. இடதுசாரி கருத்துக்கள வந்து ரொம்ப தீவிரமாக முன் வச்சாரு. இன்ஃபாக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கான்ட்ரோவர்சி வரும்போது அத பத்தி ரொம்ப அதிகம் பேசியவர் அவர்தான். அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு நபர் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஆனா, கம்யூனிஸ்ட் கட்சி உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. அவங்க வந்து இத ஊற போடவோ, இல்ல மூடி மறைக்கவோ முயற்சி பண்ணல. உடனே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாம, கட்சிய விட்டு நீக்குனது மட்டும் இல்லாம, அந்த பெண்களுக்கு ஆதரவாக நாங்க நின்னு, அவங்களுக்கு நியாயம் வாங்கி குடுப்போம்ன்னு, அந்த பெண்களுக்கு ஆதரவாக நின்னு, போலீஸ்லயும் அவர பத்தி கம்ப்ளைண்ட் குடுத்து, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி மத்தூர் சத்யாவ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுடைய மரியாதை அப்படின்னு வரும்போது, இதுல எங்கேயுமே நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எங்க கட்சியைச் சேர்ந்தவராகவே இருந்தாலும், அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சி ரீதியாவும் சரி, சட்ட ரீதியாவும் சரி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் நின்னுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அதே இந்த பக்கம் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுவும் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட முக்கியமான தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. பாஜகவை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன். இவர் வந்து ரொம்ப பாப்புலர். தொடர்ந்து பாலிடிக்ஸ ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பல டிபேட்ஸ்ல வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வரக்கூடியவர். பல இடங்களில் வந்து பாரத மாதாவை பற்றி பேசியிருக்கிறாரு. பாரத கலாச்சாரத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. பெண்களை தெய்வமா மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேசபக்திய பத்தி எல்லாம் பாடம் எடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட உத்தமர் சீலர் மேல தான் அதே கட்சியைச் சேர்ந்த சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவரான தங்க சோபனா பாலியல் குற்றச்சாட்டுகள வச்சிருக்கிறாங்க. வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றத விட, அடுக்கடுக்கா அடுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, நேரடியாக பிரதமர் மோடிக்கு அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் சோசியல் மீடியால வைரல் ஆகி இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த கடிதத்துல அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே ரொம்ப அச்ச உணர்வை ஏற்படுத்துது. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி மூலமாக கரு நாகராஜன் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, "நீங்களும் மடிப்பாக்கத்துல தானே இருக்கீங்க. நானும் மடிப்பாக்கத்துல தான் இருக்கோம். ஏரியாவுக்கு ஏரியா ஒத்து போச்சு. உங்க ஃபோன் நம்பர் குடுங்க" அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இவரும் சரி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் ஃபோன் நம்பர் கேட்கறாங்க. கட்சி ஆக்டிவிட்டீஸ பத்தி எந்நேரமும் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குமோன்னு நம்பி ஃபோன் நம்பர குடுத்திருக்காங்க. ஆனா ஃபோன் நம்பர் வாங்குன இந்த ஆளு கண்ட கண்ட நேரத்துல லேட் நைட்லலாம் ஃபோன் பண்ணி, "உன்ன பார்த்தோனே எனக்கு ஒரு மாரி ஈர்ப்பு வந்துருச்சு. நான் இப்ப தனியா தான் இருக்கேன். நீ கிளம்பி வர முடியுமா?" அப்படின்னு கேட்டு இந்த அம்மாவுக்கு தொடர்ந்து தொல்ல குடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த அம்மாவும் சரி ஒழிஞ்சு போகுது. இதெல்லாம் நம்ம பெருசுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அத இக்னோர் பண்ணியிருக்கிறாங்க. கடந்து போக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதை நாகரிகமா அவாய்டும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன ஆயிருக்கு பாருங்க. நேரா கமலாலயத்துக்கு போயிருக்கிறாங்க. அதாவது கரு நாகராஜன் மாநில பொதுச் செயலாளராக அவர் தேர்வு செய்யப்பட்ட நேரத்துல, இவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரியாதை செய்யணும்னு, மகளிர் கட்சியில இருக்கக்கூடிய மற்ற மகளிர கூட்டிக்கிட்டு இவங்க நேரா கமலாலயத்துக்கு போயிருக்கிறாங்க. மரியாதை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, "தங்க சோபனா நீங்க மட்டும் இருங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு முக்கியமா" அப்படின்னு சொல்லி மத்த பெண்கள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு, கதவ தாழ்ப்பாள் போட்டுட்டு, அந்த அம்மா கைய பிடிச்சு இழுத்து அவங்கள கிஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அத அவங்க அந்த லெட்டர்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உடனே நான் சுதாரிச்சுக்கிட்டு, அவர் கன்னத்துல பலார்ன்னு ஒரு அற அறைஞ்சுட்டு, அங்கேருந்து வெளியேறிட்டேன். இது எனக்கு பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. ஆனா, கட்சியுடைய நலன் கருதியும், கட்சியுடைய வளர்ச்சி கருதியும், நான் இத பத்தி யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. இதையும் இவங்க கடந்து போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாருங்க 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது 180வது வார்டுல இவங்க போட்டி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆனா, இந்த கரு நாகராஜனோட கூட்டாளியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு நபர்.
அவர் அதே 187வது வார்டுல கட்சியில பொறுப்பே இல்லாத தன்னுடைய மனைவிய போட்டி போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்ட்டே இந்த அம்மாவ ஹராஸ் பண்ணி இவங்கள பின்வாங்க வச்சிருக்காங்க. அப்ப கூட போனா போகுது அப்படின்னு கட்சியுடைய மேலிடத்துக்கு கட்டுப்பட்டு என்னுடைய வாய்ப்ப நான் விட்டு குடுத்தேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிற ப்ரமோஷன் இவருக்கு கட்சியில கிடைக்குது. அப்ப கருநாகராஜன் மாநில துணைத் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி கட்சி வேலையா உங்ககிட்ட முக்கியமா பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு இந்த அம்மாவ கூப்பிட்டுருக்காங்க. இவங்களும் ஏதேதோ சொல்லி, இல்ல அண்ணா நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். மத்த வேலைகள்ல இருக்கேன். அதனால நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அண்ணான்னா என்ன கூப்பிடக்கூடாது. ஒண்ணு எங்க ஜீன்னு கூப்பிடுங்க. இல்லன்னா சாருன்னு கூப்பிடுங்க. அண்ணான்னலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு, முக்கியமான வேலையா நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி கூப்பிடும்போது நீங்க வரலைன்னா, உங்கள் மீது தேவையில்லாமல் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு உருட்டி மிரட்டி இவர் சொல்ற இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறாரு. போன இடத்துல பார்த்தா மனுஷன் காருக்குள்ள உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. காருக்குள்ள ஏறுங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு, இவங்கள காருக்குள்ள ஏற சொல்லிட்டு, டிரைவர இறங்கி வெளியில வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. காருக்குள்ள உட்கார்ந்த இவங்க கிட்ட இவர் அத்துமீற முயற்சி பண்ணியிருக்கிறாரு. நேரடியாக அவருக்கு பாலியல் சீண்டல் கொடுத்திருக்கிறாரு. அது அவங்க விவரமா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கே நமக்கு கூசுது. அதனால நான் ரொம்ப நாகரிகமா இத சொல்லி முடிக்கிறேன். இதுல இருந்து அவங்க தப்பிச்சு கார விட்டு அவசர அவசரமா வெளியேறி அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிருக்கிறாங்க. அந்த காருக்குள்ள இருக்கும் பொழுதே இவர் இந்த அம்மா கிட்ட டீல் பேசியிருக்கிறாரு. அதாவது, நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும். என்னோட நீ இணக்கமா இருக்கணும். அப்படி நீ இருந்தா கட்சியில உனக்கு முக்கியமான பொறுப்பெல்லாம் நான் வாங்கி குடுப்பேன். கட்சியில உன்னுடைய வளர்ச்சிய நான் உறுதி செய்வேன். அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆசை காட்டி, அப்படி அந்த ஆசைக்கு அவங்க இணங்கலன்னொன்னே, இவர் பலவந்தமா அவங்க கிட்ட பாலியல் சீண்டல் செய்ய முயற்சி பண்ணி, அந்த அம்மா அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த அம்மா உட்கார்ந்து யோசிச்சிருக்காங்க. நமக்கே இவ்ளோ டார்ச்சர் குடுக்குறாங்கன்னா, கட்சியில அடுத்தடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள்லாம் இவங்க எவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இத இப்படியே விட்டா நாளைக்கு நமக்கே இது ஆபத்தா முடிஞ்சிடும். கட்சியில நாம என்னைக்குமே வளர முடியாது அப்படிங்கிறதுனால, நடந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலா ஒரு மனுவாக எழுதி, அன்று பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் அண்ணாமலை கிட்டயும், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் அவர்களிடமும் கொடுத்திருக்கிறாங்க. மனுவ வாங்கி படிச்சவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நேரம் வரும்போது அவர் மீது நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இத கடந்து போயிருக்கிறாங்க. இதற்கப்புறம் பலமுறை முயற்சி செய்தும் கருநாகராஜன் மீது அண்ணாமலையோ, கேசவ விநாயகமோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து கருநாகராஜனும் இவரோட அல்லக்கையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீதரும் இந்த அம்மாவுக்கு மிரட்டல் குடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பத்தி போய் மாநில தலைவர்கிட்டயும், அமைப்பு செயலாளர்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவ. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னால ஒரு டேஷும் புடுங்க முடியாது. ஏன்னா, இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கே இந்த மாரி இத்தியாதி, இத்தியாதி வேலைகள நான் தான் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது, என்ன பத்தியே நீ அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்படின்னு இந்த அம்மாவ தொடர்ந்து மிரட்டுறது மட்டும் இல்லாம, மிகவும் தரக்குறைவான தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி வசைபாடி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மாநில தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு நயினா நாகேந்திரன் வந்து பொறுப்பேத்துக்கிறாரு. அதுக்கப்புறமாவது தனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு இந்த அம்மா எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா அப்பவும் இவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. ஒரு கட்டத்துல தொடர்ந்து இவங்களுடைய வசைபாடல், இவங்களுடைய மிரட்டல் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம, இவங்க கடும் அச்சத்துக்கும், மன உளைச்சலுக்கும் ஆளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. கடிதத்துல கருநாகராஜன் மீது இவர்கள் அடுக்கிய பாலியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. சட்ட ரீதியாகவும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இதுதான் கருநாகராஜன் மீது அந்த பெண் சொன்ன குற்றச்சாட்டுகள். அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு அச்ச உணர்வோட இருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் தான் பாஜகல நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பல முறை கட்சியின் முக்கியமான தலைவர்கள் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. எல் முருகன் மாநில தலைவராக இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா, கட்சியில விசாகா கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு கர்நாடகாவில இருந்து வந்த பாஜக தலைவர்கள் பேசின பேச்செல்லாம் சமூக வலைதளங்கள்லயும், செய்தி ஊடகங்கள்லயும் வைரல் ஆச்சு. அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கே ஏகப்பட்ட பாலியல் தொல்லைகள் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துல எல் முருகனை மாத்தி எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் நேர்மை, கருமை, எருமைன்னு பேசக்கூடிய எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் அண்ணாமலையை கொண்டு வந்து பொறுப்புல போட்டாங்க.
பொறுப்புல போட்ட அண்ணாமலை முதல் செஞ்ச காரியம் என்ன? கமலாலயம் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மரக்கதவுகள் எல்லாம் நீக்கிட்டு, நான் கண்ணாடி கதவுகள் போட்டுட்டேன். ஏன்னா குஷ்பு, காயத்ரி ரோக்ராம் போன்றவர்கள்லாம் என்ன சந்திக்க வருவாங்க. தேவையில்லாம என் மேல குற்றச்சாட்டு வந்துரக்கூடாது அப்படின்னு மதன் ரவிச்சந்திரனோட அவர் பேசிய ஆடியோ வெளியில வந்தது. இந்த ஆடியோவும் எப்படி வெளியில வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியுடைய மூத்த தலைவர் கே.டி. ராகவன் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தி, அவர் ஒரு பெண்ணோட ஆன்லைன்ல அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நெறைய பேர் அந்த வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிக்கும் போது தான் அண்ணாமலை இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அண்ணாமலை பல்வேறு மேடைகள்ல ரொம்ப சத்தியகீர்த்தி மாரி, ரொம்ப யோக்கியம் மாரி, பெண்கள் பாதுகாப்ப பத்தி ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பி இருக்கிறாரு. தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நடிகை குஷ்புவை திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில ரொம்ப கடுமையா பேசிட்டாருங்கிறதுக்காக இவங்க மாநிலம் தழுவிய அளவுல ஒரு போராட்டம்லாம் நடத்துனாங்க. அந்த போராட்டத்துல கூட கட்சி தலைவராக இருந்த அண்ணாமலை என்ன பேசினார் தெரியுமா? நாங்க மட்டும் ஆட்சிக்கு வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, பெண்களை தவறாக பார்த்தா அவங்க கண்ணு முடிய நோண்டிருவேன். பெண்கள தவறா சீண்டணும்னு முயற்சி பண்ணா அவங்க கைய வெட்டிடுவேன். அப்படின்னு வீரவசனம் பேசினவர் தான் இந்த அண்ணாமலை. ஆனா தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கிட்ட கொண்டு போனா, அது மீது ஏதாவது நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்திருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கே.டி. ராகவன் விஷயத்துல கூட கட்சி ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். அந்த குழு விசாரித்து கொடுக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, கே.டி. ராகவன் மீது எந்த நடவடிக்கையும் கட்சி ரீதியாக எடுக்கப்படவில்லை. இப்பவும் அவர் கட்சியில ஆக்டிவா தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, டாக்டர் டெய்சி சரண் அவர்களுக்கும், திருச்சி சூர்யா சிவா அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் ரொம்ப ஆபாசமா பேசின அந்த காணொளி எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. அப்பவும் 2 பேரும் பரஸ்பரம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள ஒருத்தர் மீது ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த டாக்டர் டெய்சி சரண் அப்படிங்கிற அம்மா, மாநில அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகத்துக்கு பயங்கர நல்லவர் அப்படின்னு சர்டிபிகேட் எல்லாம் குடுத்தாங்க. எந்த அளவுக்கு சர்டிபிகேட் குடுத்தாங்கன்னா, இந்த ஆளு முன்னால ஆணவமா போய் நின்னா கூட, அவர் நம்மள தெய்வமா தான் பார்ப்பாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த அம்மா சர்டிபிகேட் எல்லாம் குடுத்தது. ஆனா அதே கேசவ விநாயகம் மீது ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்காகத்தான் பொறுப்புல இருந்து அவர் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல கசிஞ்சுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட 2 கேரக்டர் கிட்ட தான் இந்த அம்மா தனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் ஒரு மனுவ குடுத்திருக்கிறாங்க கரு நாகராஜனுக்கு எதிராக. ஆனா மனுவ வாங்கின இந்த 2 யோகேசிகாமணிகளும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நேரம் பார்த்து இவர் மீது நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு நேரம் காலம், முகூர்த்தம், நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா? உங்க வீட்டு பெண்கள் மீது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீண்டல் நடந்ததுன்னா, இப்படித்தான் நல்ல நேரம் பார்த்து நடவடிக்கை எடுப்பீங்களா? அப்படிங்கிற கேள்வி இந்த அம்மா கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனா பாவம் பாருங்க, கட்சியில இருக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக ரொம்ப பொறுமையா இந்த 2 யோகிய சிகாமணிகளும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. இதற்கு காரணமும் அந்த லெட்டர்ல அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. கரு நாகராஜன் அவரே வாக்குமூலம் குடுத்திருக்கிறாரு. கட்சியில இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் டெல்லியில இருந்து இங்க வரக்கூடிய பல ஒன்றிய அமைச்சர்கள் உட்பட அவங்களுக்கெல்லாம் இத்தியாதி இத்தியாதி வேலையெல்லாம் நான் தான் பார்த்து குடுக்குறேன். அப்படி இருக்கும்போது என் மீது என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? உங்களால ஒரு டேஷ கூட புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப புரியுதா? பாலியல் குற்றவாளிகளை இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் எப்படி காப்பாத்துறாங்கன்னு. சரி இவங்கெல்லாம் ஆம்பளைங்க, அவங்க புத்தி அப்படித்தான் இருக்கும். இரட்டை நிலைப்பாடு தான் இருக்கும். கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான பெண் ஆளுமைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? வானதி ஸ்ரீனிவாசன் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? சமூகத்தில் பெரிய பெண்ணிய போராளின்னு தன்னை நிறுத்தக்கூடிய குஷ்புவும் கஸ்தூரியும் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? மத்த கட்சிகள்ல நடந்தா அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து பேச தெரியுது. அதுவும் நம்ம கஸ்தூரி அக்கா பாருங்க, ஒவ்வொரு டிபேட்லயும் ஐயோ பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல, ஐயோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல. உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பு இல்லையம்மா? உன் கட்சியிலேயே டிப்பர் லாரியில அள்ளுற அளவுக்கு குப்பைய வச்சுக்கிட்டு ஊர சுத்தம் பண்றேன் அப்படின்னு நாடகம் ஆடுறது எந்த விதத்துல நியாயம்? மத்த கட்சிகள்ல நடந்துச்சுன்னா பாஞ்சுக்கிட்டு வந்து கடிச்சு பிராண்டி கொதற தெரியுதுல்ல. உங்க கட்சியில் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடிக்கு உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகி லெட்டர் எழுதிருக்காங்க. லெட்டர் எழுதி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அது சமூக வலைதளத்துல வந்து ஒரு வார்த்தை கண்டனம் உங்க வாயில இருந்து வந்திருக்குதா?
மத்தூர் சத்யா விஷயத்துல அவ்வளவு தூரம் வாய்க்கிழிய பேசிய பெண்ணிய போராளிகள் இப்ப எங்க மாயமா மறைஞ்சு போயிட்டீங்க? இதுல பல நீலச்சங்கிகளும் அடக்கம். தன்னை பெரிய எழுத்தாளர், ஃபேமஸ் ரைட்டர் அப்படின்னு பேசக்கூடியவங்க கூட இதுல ஒரு செலக்டிவ் மௌனம், கள்ள மௌனத்தை கடைபிடிக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் உண்மையிலேயே பெண்ணிய போராளிகளா? பெண்ணியவாதிகள் இல்ல, பெண்ணிய வியாதிகள். அதுலயும் குறிப்பா குஷ்புவை பத்தி நம்ம அவசியம் பேசியே ஆகணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 4 வார்த்தை தப்பா பேசிட்டாருங்கிறதுக்காக எப்படியெல்லாம் நேஷனல் டெலிவிஷன்ல நீலி கண்ணீர் வடிச்சு பிரஸ் மீட் நடத்தி அவ்வளவு தூரம் டிராமா போட்டீங்க. இன்னைக்கு உங்க கட்சியை சேர்ந்த பெண் தானே வெளிப்படையா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்களே, ஒரு கண்டன வார்த்தை வரல. இத்தனைக்கும் நேஷனல் கமிஷன் ஃபார் விமென்ல ஒரு காலத்துல நீங்க மெம்பரா வேற இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? அப்புறம் என்ன பெண்ணியம் பேசுறீங்க நீங்க எல்லாம்? மேடைக்கு மேடை ஏறி தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி வாய் கூசாம உங்களால பேச முடியுது? கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உங்களால உறுதி செய்ய முடியல. இத்தனைக்கும் குஷ்பு சுந்தர் மாநில துணைத் தலைவர் இந்த கட்சியில. மகளிர் அணியில அகில இந்திய அளவுல ஒரு முக்கியமான பொறுப்பு வகிக்கிறாங்க வானதி ஸ்ரீனிவாஸ். 2 மாநிலங்களுக்கு ஆளுநரா இருந்தவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜ். இதே கட்சியை சேர்ந்த காயத்ரி ரகுராம் அண்ணாமலையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டோன்ன சமூக வலைதளங்கள அவங்களுக்காக நியாயம் கேட்டோன்ன இந்த அண்ணாமலை ஆர்மி அவங்கள அவ்வளவு தூரம் கொச்சையா பதிவுகள், படங்கள்னு போட்டு அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அப்பவும் இந்த பெண்ணிய போராளிகள் யாரும் வாயை திறக்கல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு வாடிக்கையாக போச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவுல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. இதுக்கு மோடியும் விதிவிலக்கு இல்லை. மல்யுத்த வீராங்கனைகள் அவ்வளவு தூரம் மாச கணக்குல போராட்டம் பண்ணாங்க பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை எதிர்த்து. இத பத்தி தொடர்ந்து மோடி அவர்களையே சந்திச்சு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வேற பதிவு பண்ணாங்க. ஆனா அதை பத்தி மோடியோ அமித்ஷாவோ வாயே திறக்கல. பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது கட்சி ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கல, சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கல. அந்த ஆள் இன்னமும் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். இதுல பெருமையா வேற ஒரு பேட்டி கொடுக்குறான். ஆமா, நான் ஒருத்தர் கொலை பண்ண முயற்சி பண்ணேன் அப்படின்னு பெருமையா பேட்டி கொடுக்குறான். அப்படிப்பட்ட நபரை காப்பாற்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவருக்கு நேரடியா சீட்டு கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமோங்கிறதுக்காக அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்த கட்சி தான் பாஜக. இன்னைக்கு உங்களுடைய மாநில துணைத் தலைவர் மீது உங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் அடுக்கியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உங்க கட்சி மாநில தலைவருடைய யோகியதே சரியில்லையே. கொஞ்ச நாள் முன்னால பொதுவெளியில ஒரு நடிகையை பத்தி ரொம்ப கொச்சையா கமெண்ட் பண்றாரு. அதற்கும் எந்த கண்டனமும் வரல. குஷ்பு, கஸ்தூரி போன்றவர்கள் நடிகைகள் தானே. உங்கள் துறை சார்ந்த ஒரு நடிகையை பத்தி தானே கேவலமா பேசினாரு. அப்ப கூட கண்டனத்தை பதிவு பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணல. அப்ப உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பையே நீங்க உறுதி செய்ய மாட்டீங்கன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை எந்த லட்சணத்துல நீங்க உறுதி செய்வீங்க? மேடை ஏறி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற இந்த போலி வேஷம், போலி நாடகம் போடுறத முதல்ல நிறுத்துங்க. உங்க கட்சியில அவ்வளவு குப்பையா இருக்கு. அத முதல்ல சுத்தம் செய்ய முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்க, தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு உடனடியா நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கினது மட்டும் இல்லாம சட்ட ரீதியாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. தைரியம் இருந்தா நயினார் நாகேந்திரனோ மோடியோ கரு நாகராஜன் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க பாக்கலாம். இந்த ஒரு பெண் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பெண் நிர்வாகிகளுக்கு அவர் இந்த மாதிரி தொல்லை கொடுத்திருக்கிறாருன்னு சமூக வலைதளங்கள எல்லாரும் பேசுறாங்க. உடனே அவர் தகுதி நீக்கம் செஞ்சு கட்சியில இருந்து வெளியேற்றி அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா? அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? உண்மையிலேயே பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி உங்களுக்கு கவலை இருந்தா, அக்கறை இருந்தா அதை முதல்ல செஞ்சு காட்டுங்க. அப்புறம் இந்த வெக்கமே இல்லாம இந்த பாலியல் ஜல்சா கட்சியோட கூட்டணியில இருக்கே அதிமுக, அந்த தலைவர்களுக்கும் ஒரு கேள்வி. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்தோடனே யார் அந்த சார் அப்படின்னு அரசியல் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இன்னைக்கு நேரடியா ஒரு பெண் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இவர்தான் அந்த சார் அப்படின்னு அவர் பேரை மென்ஷன் பண்ணி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வந்தது அவங்க கிட்ட இருந்து? தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிருச்சு, பாக்ஸோ கேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுறீங்க. கூட்டணி கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் இவ்வளவு அசிங்கம் பண்ணிருக்காரு. அதை கண்டிச்சு ஏதாவது ஒரு அறிக்கை அதிமுக தரப்புல இருந்து வந்ததா? நாளைக்கு உங்களெல்லாம் நம்பி நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மக்களை ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்குதா? ஆமா நடக்குது. பெண்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுறாங்களா? ஆமா சுரண்டப்படுறாங்க. இது எல்லா கட்சியிலயும் நடக்குதா? ஆமா எல்லா கட்சியிலயும் நடக்குது. எல்லா பெண்களுக்கும் நடக்குது. இதெல்லாம் மாறணும்னா முதல்ல பெண் தலைவர்களுடைய ஆட்டிடியூட் மாறணும். திமுகவை சேர்ந்த ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தப்பா பேசினாருன்னு கனிமொழி அவர்கள் உடனே கண்டனத்தை பதிவு பண்றாங்க. அதே மாதிரி தங்கள் கட்சியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த ஒரு துணைத் தலைவர் இவ்வளவு தூரம் பண்ணி இருக்கிறாருன்னா உடனே அங்க இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் கிட்ட இருந்து கண்டனம் வந்திருக்க வேண்டாமா?
அது என்ன எங்க கட்சியில நடந்தா நாங்க வாய மூடிட்டு நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு பேசாம இருப்போம். எதிர்கட்சியில நடந்தா மட்டும் அப்படியே களத்துல பாஞ்சு நாங்க அரசியல் செய்வோம் அப்படிங்கிற ஆட்டிடியூடு. இந்த ஆட்டிடியூடு மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாது. அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் முதல்ல பெண்களுக்காக நிக்க பழகுங்க. அது எந்த கட்சியை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, சமூகத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்ணுன்னா வந்து நில்லுங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் கட்சி பாகுபாடின்றி எடுக்கும் பொழுதுதான் இது போன்ற விஷயங்கள் மாறும். இல்லன்னா வெளியில மட்டும் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், பெண்களை தெய்வமா மதிக்கணும், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு சைலண்டா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் ரீதியாக சுரட்டிட்டு இருக்கும் இந்த கூட்டம். அது என்னைக்குமே மாறாது. என்ன மாதிரியான ஒரு செய்திய இது போன்ற சம்பவங்கள் கடத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் மீது உங்களால நடவடிக்கை எடுக்க முடியலன்னா, நாட்டுல இது போன்ற குற்றங்கள் நடந்தா நீங்க எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? திமுகவோட நாங்க பெட்டர், திமுகவோட நாங்க நல்லவங்க, திமுகவோட நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு பேசினா மட்டும் பத்தாது. முதல்ல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களை பத்தி கவலைப்படலாம். இங்க குற்றங்கள் நடந்தா இப்ப இருக்கக்கூடிய அரசு உடனே நடவடிக்கை எடுக்குது. எங்கேயுமே எதுலயுமே அவங்க காலம் தாழ்த்தல, பின்வாங்கல. நேத்து பாருங்க, சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ்ல 6 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்திருக்கு. 6 வருஷம். பொள்ளாச்சி வழக்குலயும் அப்படிதான். பல வருஷங்களுக்கு அப்புறம் தீர்ப்பு வந்துச்சு. ஆனா திமுக ஆட்சி காலத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு குற்றம் நடந்ததா? தவறு. அதை நாம கண்டிச்சோம். ஆனா வித்தின் 4 மந்த்ஸ் அதை விசாரிச்சு சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சா? ஆமா, தவறு. காவல்துறையும் கண்டிச்சோம், அரசையும் கண்டிச்சோம். ஆனா வித்தின் 150 டேஸ் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க. குற்றங்கள் எல்லா இடத்துலயும் நடக்குது. இது நேஷனல் லெவல்ல ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நடக்கல. ஆனா குற்றங்கள் நடக்கும் பொழுது ஒரு அரசு எப்படி அதை கையாளுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே நீங்க சொல்லக்கூடிய பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க உளமாற நம்புறீங்க, உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் கொடுக்குறீங்கன்னா, முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய அழுக்க சுத்தம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை சுத்தம் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.